அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 38வது பாடல். பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடியிடை சாய்க்கும் துணைமுனையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. மீண்டும் பாடல். பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியிடை சாய்க்கும் துணை முனையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. நீங்கள் யாராவது அமராவதியாகிய இந்திரப்பட்டினத்தை ஆள விரும்புகிறீர்களா என்றால் அதற்கு வழி சொல்கிறார். என்ன செய்ய வேண்டுமாம்? அவளை பணிமின், அபிராமியை பணியுங்கள், அபிராமியின் அருளை பெறுங்கள். அப்பொழுது அமராவதி ஆளுகைக்கான பலன் கிடைக்கும். அந்த அபிராமி எப்படிப்பட்டவள் என்றால், எங்கள் சங்கரனை துவள பொருது துடியிடை சாய்க்கும், எங்கள் சங்கரனை, எங்களுடைய சிவபெருமானை, ஆசையை துறந்தவரை, பற்றற்றவரை, யோக நெறியில் நிற்பவரை, ஆதியோகியான சிவபெருமானை துவள பொருது துடியிடை சாய்க்கும், தன்னுடைய துடியாகிய இடையை காட்டி அவரை சாய்க்கும், அவரையே மயக்கும், உலக மாயைகளிலிருந்து பிரிந்தவரை, மாயைகளை அறுத்தவரை, யோக நெறியில் நிற்பவரை, ஆசாபாசங்களை துறந்த சிவனையே மயக்கும் சக்தி பொருந்தியவள். அந்த சக்தி அவளுக்கு எப்படி வந்தது என்றால், பவழக்கொடியில் பழுத்த செவ்வாயும், பவளப்பொடி போன்ற சிவந்த நிறத்தில் அவளுடைய மேனி உள்ளது. அதில் பழுத்த செவ்வாய் போன்ற அழகான அவளுடைய திருமுகத்தில் முறுவல் என்பது பல் தெரியாமல் சிரிப்பது, புன்னகை என்று சொல்வோம் அல்லவா, அது முறுவல். தவளத் திருநகையும், அப்படிப்பட்ட அந்த இதழில் பவழம் போன்ற அந்த தவளம் என்றால் முத்தை ஒத்த அந்த பல் தெரிய சிரிக்கிறாள். முதலில் புன்முறுவல் பூக்கிறாள், பிறகு பல்கள் தெரிய சிரிக்கிறாள். அப்பொழுது இவை இரண்டும் ஒன்றை ஒன்று துணை சேர எங்கள் சங்கரனை சாய்க்கும் துடியிடையை கொண்ட அபிராமியை வணங்குபவர்களுக்கு இந்திரலோகத்தை ஆளும் பதவி கிடைக்கும் என்று அறுதியிட்டு கூறுகிறார் அபிராமி பட்டர். பவழக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடியுடை சாய்க்கும் துணைமுனையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. ஆண்டவன் அருள்.